உங்கள் மொபைல் மூலம் சம்பாதிக்க வேண்டுமா? நன்மை என்ன, தீமை என்ன, உண்மை உறக்கச்சு. நமது சேனலில் தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு கருத்துகளும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே. சேருவதும் சேராததும் உங்கள் விருப்பம். இதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம் உண்மையான உறவுகளே, உங்கள் உறவான கிளின்டன் பேசுகிறேன். எஸ்பிஓ நேற்று இரவு 7 மணிக்கு எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் லைவ் நடந்துச்சு. அந்த லைவை ஹோஸ்ட் பண்ணது எஸ்பிஓ ட்ரெயினர் சங்கர் சார். நேரடி கேள்விகளுக்கு நேரடி பதில்கள் கொடுக்கறது தான் இதோடைய நோக்கமே. பல கேள்விகள், பல பதில்கள், எதிர்பார்க்காத கேள்விகள், எதிர்பார்க்காத பதில்கள், இது எல்லாமே கிடைச்சிச்சுன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். உண்மை உறக்கச்சல் உறவுகளாக நீங்கள் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே நம்ம பெண்களின் பாதுகாப்பு, முடிஞ்ச அளவுக்கு யாரும் தேவையில்லாத ஹாய் பாய் ஒரு அன்னோன் நம்பரில் இருந்தும் டெலிகிராமில் ஒரு அன்னோன் மெசேஜ் எதுவாக இருந்தாலும் ஓப்பனே பண்ணாதீங்க. எந்த வித லிங்க்கை கூட டச் பண்ணாதீங்க. யூடியூப் லிங்க்கை கூட ஷேர் பண்ணால் நீங்கள் டைரெக்டாக அந்த லிங்க்கை காப்பி பண்ணி யூடியூப்பில் பேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது உண்மையாகவே அது யூடியூப் லிங்காக இருந்துச்சுன்னா அது ஓப்பன் ஆகும். ஸோ அதை தவிர டைரெக்டாக எந்த ஒரு லிங்க்குமே டச் பண்ணாதீங்க. இதெல்லாம் சொல்கிறது ஒரு அவேர்னஸுக்காகவும் ஒரு பாதுகாப்புக்காகவும் மட்டும்தான். ஒரு பாதுகாப்பு எங்கே தான் கிடைக்குன்னு சொல்லி ஒரு பயத்தோடையே இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் எதுக்கு? நீங்கள்லாம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு தூரம் ஒரு பாதிப்பு உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் கொடுக்குற அந்த சத்தம், அதுதான் உங்களுடைய பாதுகாப்பு. தைரியத்தின் உச்சக்கட்ட சத்தத்தை கொடுங்க. உங்களை சுற்றி இருக்கிற எதுவாக இருந்தாலும் அது உங்களை பாதுகாக்கும். புரிஞ்சுக்கோங்க. உங்களை எஸ்பிஐ பேரை சொல்லியோ இல்லை எஸ்பிஐ மூலமாக எஸ்பிஐ குரூப்பில் இருந்தோ உங்களோட நேம் உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் ஏதாவது எடுத்து உங்களை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு ஹாய் பாய் இதெல்லாமே பிளாக்கில் பண்ணிடுங்க. அதையும் தாண்டி உங்களை கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது, வேறு ஏதாவது சொல்லி டார்ச்சர் பண்ணுறது, மறுபடியும் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா கவலையை விடுங்க. அதுக்கு எஸ்பிஓ இருக்குது. எஸ்பிஓ அஃபிஷியலாக மூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை உங்களோட குரூப்பில் சொல்லுங்கள். அவங்கள பார்த்துப்பாங்க. அதையும் மீறியும் ரொம்ப அதிகமாக போகுதுன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ கமெண்டர்ஸ் கிட்டே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கமெண்டர்ஸ் அட்மின் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இனிமேல் எஸ்பிஓ அஃபிஷியலாக எல்லாத்தையுமே மூவ் பண்ணிக்கும். ஸோ லீகலாக அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, சும்மா ஒரு பெட்டி கேஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நிறைய அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அனுபவப்பட்டு பாதிப்படைஞ்சு என்ன மாதிரி இருக்காங்கன்னு. அதனால் எந்த வித ஒரு பயமும் இல்லாமல் தைரியத்தோட மட்டும் இருங்க. ஸோ எஸ்பிஓ உங்களுக்கு ஜஸ்ட்டு வேலை மட்டும் கொடுக்குறோம், அதை தாண்டி உங்களுக்கு பணமும் கொடுக்குறோம், இதை தவிர எங்களால் என்ன பண்ண முடிகிற ஒரு கேள்வி நம்ம எஸ்பிஓ கம்பெனி சொல்லாது. ஸோ எப்போவும் எஸ்பிஓ ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட வேணான்னு எஸ்பிஓவில் ட்ரெயினர் சங்கர் சார் டைரெக்டாகவே சொல்லியிருக்காங்க. யாராவது கேட்காம இருந்தீங்கன்னா யூடியூப் சேனலை ஃபுல்லாக கேளுங்க, அந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. அவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. எஸ்பிஓவில் வேலை பார்க்குற நேரம் 24 மணி நேரத்துக்குள்ளே 1 மணி நேரம் வேலை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பெண்கள் யாரும் பயப்பட வேணாம். 24 மணி நேரத்துக்குள்ளே 1 மணி நேரம் செலவழித்து எஸ்பிஓக்குள்ளே வேலை பார்க்க உங்களால் முடியும்னு நான் நினைக்கிறேன். கமெண்டர்ஸ் கீழே வீடியோஸ்க்கு கீழே டீம் லீடர்ஸ் கீழே எஸ்பிஓ ஃபேமிலி. இதெல்லாம் சொல்லும்போது ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபர் மாற்றம் அடைஞ்சிருவாங்களா? இந்த குரூப்பில் இருந்து இன்னொரு குரூப்புக்கு போயிடுவாங்களா? இப்போ ஒரு டீமில் இருக்கவங்க நாங்கள்லாம் பிரிஞ்சிருவோமா? இந்த கேள்விகள்லாம் இருந்தது. இந்த கேள்விகளுக்கு ஒரே பதில், அப்படியெல்லாம் நீங்கள் எந்த இடத்துலையுமே பிரிய மாட்டீங்க, தைரியமாக இருங்க. ஒரு கேள்வி வந்ததுக்கு ஒரு பதில். எஸ்பிஓ ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தாங்கங்கிறத அழகாக சொல்லியிருந்தாங்க சங்கர் சார். கம்ப்யூட்டர் கிளாஸாக எஸ்பிஓங்கிறது ஓப்பன் ஆச்சு. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த எஸ்பிஓங்கிறது ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஓப்பன் ஆகுச்சுன்னு சொல்லி நிறைய பேரோட கேள்விகளாக இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில்கள் நேற்று கொடுத்தாங்க. எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படிங்கிற ஒன்றில் தான் உருவாகுனது இந்த எஸ்பிஓ. எஸ்பிஓவில் பல முயற்சிகள், பல பயிற்சிகள், பல அவமானங்கள், இது எல்லாம் தாண்டி அந்த பேரை மட்டும் எல்லா இடங்களிலையுமே உச்சரித்தாங்க. அவமானத்திற்கும் சரி, கிண்டலுக்கும் சரி, கேலிக்கும் சரி, எல்லாத்துக்குமே உச்சரித்த அந்த ஒரு பேரை ஏன் நம்ம சாதிச்சுட்டு எல்லாரையுமே உச்சரிக்கக்கூடாது? சாதிக்க வச்சுட்டு சாதிச்சிட்டாங்க எஸ்பிஓ, அந்த பேரை ஏன் உச்சரிக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம்தான் இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. அவ்வளவு பெரிய இயக்கத்தோட எஸ்பிஓ மூவ் ஆகிட்டு இருக்கு.
இதுதான். எஸ்பிஓ ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸை ஆரம்பித்து இப்போ ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு ஆன்லைன் ஜாபும் இல்லாமல், எந்த ஒரு பார்ட் டைம் ஜாபும் இல்லாமல், ஒரு பார்ட் டைம் ஜாபை ஸ்டார்டிங் கொண்டு வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக மூவ் பண்ணி அதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்குறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஆனால் அதனுடைய வேதனைகள் எவ்வளவுங்கிறத அவங்களுடைய சாதனைகள் தான் பூர்த்திப்படுத்தும். டயமண்ட் நீங்கள் ஏற்கனவே எடுத்த வருமானங்களில் மாற்றம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த 6 மாதத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுக்கிற வருமானத்திற்கு ஏற்ப அது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளே அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று, டைமண்டில் இருக்கிறாங்க, கோல்டில் இருக்கிறாங்க. இதில் இருந்து ஒரு நபர் நான் வேலை பார்க்கல, நான் வெளியே போகிறேன்னு சொல்லும்போது, நாங்கள் டைமண்டாக இருக்கோம், கோல்டாக இருக்கோம், எங்களுக்கு பாதிப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த டைமண்ட் கோல்டுங்கிற பிளானே கிடையாது, அப்கிரேடுங்கிறதே கிடையாது. இதன் மூலமாக இந்த ஒரு வருமானம்ங்கிறது இல்லை, 10% வருமானம்ங்கிறது இப்போ நமக்கு கிடைக்கிறது. ஏற்கனவே நம்ம ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 450 ரூபாய் மட்டும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இதில் இன்றைக்கி நம்ம குறிப்பிட்டு ஒரு 5 பேர்னு வச்சாலே அந்த கோல்டுக்கு 5 நபர், அந்த 5 நபரை வச்சா நீங்கள் உறுதியாக மாதந்தோறும் எடுக்கிற வருமானம் 10,000 ரூபாய். அதை தாண்டி உங்களுடைய வருமானம் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப, அதையும் தாண்டி 10% இன்ட்ரோ போனஸ், 5 பேருக்கு 50,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அந்த 50,000 ரூபாயிலையும் 10% எவ்வளவு வருது? 5,000 ரூபாய் வருது. 15,000 ரூபாய் வருது கோல்டில் இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்த்த தொகை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த வழி தான் கிடைக்காது. இதை புரிதலோடு இருங்க. கண்டிப்பாக அந்த 10% மூலமாக உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு உள்ள அந்த தொகை வரும். மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி லிஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே மெயில் ஐடி கரெக்ஷன் பண்ணணும். இவங்க எல்லாருக்குமே வெயிட் பண்ணுங்கள், நோட்டீஸ் போர்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அது வரும்ட்டும் நீங்கள் காத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேள்விகள் இன்ட்ரோ போனஸை பற்றி விளக்கமாக கமெண்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி நிறைய கேள்விகளுக்கு எல்லா பதிலும் கொடுத்தாச்சு. ஆனால் இதில் ஏற்கனவே இருக்கிற நபர்கள் இப்போதைக்கு அஃபிலியேட் வேலட்டுக்கு மாற்றி இருப்பாங்க. அவங்க வித்ட்ராவல் கொடுக்கும்போது அந்த 20% டேக்ஸ் பிடிக்கப்படுமா? அஃபிலியேட் வேலட்டில் இருந்து நம்ம வித்ட்ராவல் கொடுக்கும்போதும் சரி, இல்லை இப்போவே இன்ட்ரோ போனஸ் ஸ்டார்ட் ஆகுமா? இந்த ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்விகளாக இருந்தது. அந்த கேள்விக்கு உறுதியான தகவல் கொடுத்தாச்சு. எஸ்பிஓ இது ஒரு மட்டும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அமௌண்ட் இருக்குது, அந்த மாதிரி முதல் வித்ட்ராவல் பிரேக்குக்கு அப்புறம் இப்போ வித்ட்ராவல் கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுருந்த வித்ட்ராவல் அதை கொடுக்க போகிறாங்கன்னா, வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு 5% மட்டுமே பிடிக்கப்படும். மற்றபடி எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. கோல்டு அண்ட் டயமண்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஏற்கனவே கொடுத்துருந்த ஒரு அருமையான ஒரு பிளானில் நமக்கு சில்வர் பிளான்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 20% டேக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. டைமண்ட் அண்ட் கோல்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு 0% டேக்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் நாம் எல்லாமே அதை மூவ் பண்ணது. நிறைய நபர்கள் நம்ம அதை கொண்டு வந்தது. அந்த இடத்துல இப்போது நமக்கு டைமண்ட் அண்ட் கோல்டில் இருக்கிறவங்களுக்கு 5% மட்டும் டிடிஎஸ் அது பிடிக்கப்படும். மற்ற 15% உங்களுக்கு பிடிக்கப்படாது. நேரடியாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சில்வர் பிளானில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 20% டேக்ஸ் பிடிக்கப்படும். இது எல்லாமே இன்னையோட முடியப்படுது. இப்போ அடுத்த வித்ட்ராவல், இனிமே கொடுக்க போகிற வித்ட்ராவல் அதோட இது எல்லாருக்குமே டைமண்டில் இருக்கிறவங்களுக்கும் சில்வர் பிளானில் இருக்கிறவங்களுக்கும் தனித்தனியாக டேக்ஸ் ரிலேட்டடாக இருந்தது. ஆனால் இனிமே வர புது பிளானில் இருந்து நாம் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறதுல இருந்து எல்லாருக்குமே 20% ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 6 மாதத்துக்கு பிறகு தான் இன்ட்ரோ போனஸ் கிடையாது. நம்ம பிளான் ஸ்டார்ட் ஆகின உடனேயா உங்களுக்கு ஆரம்பமாகிரும் இன்ட்ரோ போனஸ், ஆரம்பமாயிரும் டிடிஎஸ், ஆரம்பமாயிரும் அட்மின் சார்ஜ். ஸோ இது எல்லாமே ஆரம்பிச்சிடும். அதனால் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க. இனிமே இந்த கேள்விகள் எல்லாமே விளக்கமாக உங்களோட டீமுக்கு ஷேர் பண்ணி நபர்கள் ரீஃபண்டுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சில குரூப்புகள் எல்லாம் அது போயிட்டுருக்கு. ஆனால் மொத்த கணக்கெடுப்பில் பார்த்தா 700 சம்திங் மட்டும்தான் வந்திருக்கு. நபர்களில் 2,70,70,000 சம்திங் நபர்கள் இருக்காங்க ஆக்டிவ் மெம்பராக.
மீதமுள்ள நபர்களில் தான் இந்த ரெக்வஸ்ட்டில் உள்ளவங்க இருக்கிறாங்க. இந்த ரீஃபண்டுக்கு ரெக்வஸ்ட்டு இந்த மாதிரி உள்ள யாராக இருந்தாலும் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கணும், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கணும், எஸ்பிஓக்கு மெயில் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் சரியாக பண்ணவங்க லிஸ்ட்டு சரியாக 700 சம்திங் தான் வருது. அப்போ இந்த கணக்கெடுப்பில் பார்த்தா நிறைய நபர்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கல, எஸ்பிஓவை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை அவங்களுடைய முன்னாள் அனுபவ செயலில் எவ்வளோ ஒரு பிரச்சனையை தாண்டி வந்திருக்காங்கிறது தான் இங்கே முக்கியம். இப்போதைக்கு ஜிஎஸ்டிங்கிறது ஒரு கியூ ஆர்டர் படி தான் ஒரு நாளைக்கு 10 நபர்கள் மட்டும்தான் அப்ரூவல் பண்ண சொல்லியிருக்காங்களாம் கவர்மெண்ட் சைடு இருந்து. இதனால் மட்டுமே நமக்கு இவ்வளோ டிலே ஆகிறது. இது உங்களுக்கு இன்னும் முழுவதும் விளக்கமாக தெரியணும், இதெல்லாம் உண்மையான்னு கேட்டால் உங்களுக்கு இதன் தொடர்பாக யார் இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனி, இது நார்மலாக ஜிஎஸ்டின்னு இல்லை, ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு நம்ம ஜிஎஸ்டி வாங்கணும். ஸோ அதுக்கு இப்போது உள்ள ப்ராசஸ் என்ன, இப்போ உள்ள கண்டிஷன் என்ன நீங்கள் கேளுங்க தாராளமாக, அது உங்களுக்கு புரியும். இந்த வாரத்துக்குள்ளே நமக்கு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கிடச்சிட்டா அடுத்ததுன்னு நம்ம வேகமாக மூவ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓக்குள்ளே யாரெல்லாம் ரீஃபண்டுன்னு கேட்டிருந்தாங்களோ இதுவரைக்கும் யாரெல்லாம் கேட்டு அவங்க ஓகேன்னு சொல்லி இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஏப்ரல் 10க்குள்ளே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம வித்ட்ராவலை பற்றி எல்லாமே மூவ் பண்ண போகிறாங்க. முக்கியமாக யாருமே உங்களோட டிபி, டெலிகிராம் குரூப், டெலிகிராம் டிபி, சோஷியல் மீடியா டிபி இது எதுலேயுமே எஸ்பியோட லோகோ யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட சேனல், உங்களோட குரூப், உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் பிரச்சனைகள் வரும். ஏன்னா எஸ்பியோட லோகோவுக்கு காப்பிரைட் இருக்குது. அதை வச்சு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு யூடியூப் கண்டென்ட்டுக்காக ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் எஸ்பியோட லோகோ யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட சேனலுக்கே எஸ்பியோட லோகோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அது மிகப்பெரிய உங்களுக்கு பிரச்சனை. இதன் காரணம் ஒன்றும் இல்லை, இது அஃபிஷியலாக எல்லா இடங்கள்லையுமே எஸ்பியோட லோகோ மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி வேறு எங்கேயாவது இந்த லோகோஸ் இருந்துச்சுன்னா இது அஃபிஷியல் லோகோ அஃபிஷியலாக மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ யாருமே பயன்படுத்தக்கூடாது. எஸ்பியோட லோகோ வச்சு வேறு ஏதாவது டிசைன் பண்ணி நீங்கள் வைப்பீங்கன்னா தாராளமாக வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எஸ்பிஓ லோகோ வேறு யாரும் நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு மொபைலில் நீங்கள் எத்தனை ஐடி வேணாலும் பயன்படுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இருக்கிற எல்லா நபர்களுக்கும் ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சு எத்தனை ஸ்டாஃப் ஐடிக்கும் பயன்படுத்திக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு ஃபில் பண்ணாமல் இருக்கீங்களோ, ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கரெக்ஷன் பண்ணணும். எஸ்பிஓக்கு நீங்கள் மெயில் போட்டிருக்கீங்கன்னா அது ரீப்ளே நீங்கள் இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம். எஸ்பிஓவில் ஏதாவது உங்களோட ஐடியா சீட் பண்ணிட்டாங்க, ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா sbotvam@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராசஸ், உங்கள் சைடு என்னென்ன ப்ரூஃப்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதோடைய ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷனோ அது கண்டிப்பாக நிச்சயமாக எடுத்து தரப்படும். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.